தமிழ்நாட்டுக்கு 3 லாங்குவேஜ் பாலிசி. அதாவது 3 மொழி கல்வி முறை. இது தேவையா? இல்லையா? இப்போ இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல 2 லாங்குவேஜ் பாலிசி மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒண்ணு இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இப்போ 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படின்னா மாநில லாங்குவேஜான தமிழ், யூனிவர்சல் லாங்குவேஜான இங்கிலீஷ், அதுக்கப்புறம் இந்தியால பெரும்பாலும் பேசப்படக்கூடிய ஹிந்தி. இந்த 3 லாங்குவேஜும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி படிச்சாகணும் அப்படின்னு சொல்றது தான் 3 லாங்குவேஜ் பாலிசி. இப்போ இந்தியால இருக்கிற ஸ்டேட்ஸ்ல முக்காவாசி பேர் தமிழ்நாட்டை தவிர்த்து மீதி எல்லாருமே இன்க்ளூடிங் கேரளமா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகா இவங்க எல்லாருமே 3 லாங்குவேஜ் பாலிசி தான் பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க. ஆனா அதுல ஹிந்திங்கிறது வந்துட்டு கம்பல்சரி கிடையாது. சொன்ன மாதிரி இந்தியால பெரும்பாலும் பேசப்படக்கூடிய லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட்டா இருக்கட்டும், உருதுவா இருக்கட்டும், இல்லனா ஹிந்தியா இருக்கட்டும். அத அவங்க சூஸ் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்டோட சாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மத்த மாநிலங்கள்ல இருக்குது. தமிழ்நாட்டில் 2 லாங்குவேஜ் பாலிசியை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணப்படுறது காரணம் என்ன அப்படின்னா 60களில் நடந்த ஹிந்தி திணிப்பு பிரச்சனைகளும் அதனால ஏற்பட்ட போராட்டங்களை பத்தி நம்ம நிறைய பேர் படிச்சு தெரிஞ்சிருந்திருப்போம். மீண்டும் அந்த மாதிரியான சூழ்நிலை தமிழுக்கோ தமிழ் மக்களுக்கோ நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாங்கவே ரொம்பவே கிளாரிட்டியா இருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 லாங்குவேஜ் கத்துக்கிறதுனால ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே பர்டன் அதிகமா இருக்கும். இதையும் தாண்டி ஹிந்தின்னு ஒரு விஷயம் உள்ள வந்தா தமிழ் மெல்ல மெல்ல அழிஞ்சிரும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல மொழிக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியலே இருக்கு. இதனாலதான் நாங்க 3 லாங்குவேஜ் பாலிசியை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை காரணங்கள் தாண்டியும் எந்த ஒரு ஸ்டூடெண்டோ இல்ல தனிப்பட்ட நபரோ ஹிந்தி கத்துக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், டியூஷன்ஸா இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸஸா இருக்கட்டும், இங்க எல்லாருமே குவிஞ்சு ஹிந்தி கத்துக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஹிந்தி படிக்கிறதால சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கிறதாவும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஏன் வேற எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அங்க இருக்கிற லோக்கல் பீப்புளோட வெல் கம்யூனிகேட்டடா இருக்கிறதுக்கு ஹிந்தி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. என்னதான் தமிழ்நாட்டில் 2 லாங்குவேஜ் பாலிசி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாம் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷாவும் செகண்ட் லாங்குவேஜ்க்கு ஆப்ஷனா தமிழ், சமஸ்கிருதம், ஹிந்தி, பிரெஞ்சு, உருது இதுல ஏதாவது ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணணும். இதை மட்டும் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் இங்க இருக்கு. இப்போ இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் மொழியிலேயே பேசி நம்ம வளர்ந்துட்டு இருக்கிற நம்மள எத்தனை பேருக்கு தப்பு இல்லாம எழுதவும் படிக்கவும் தமிழ் நல்லா தெரியும்? இங்க ஹிந்தி வந்துட்டா தமிழ் அழிஞ்சிடும். அந்த கான்செப்ட் தூக்கி ஓரமைங்க. தமிழனுக்கு தமிழ் ஒழுங்கா எழுத படிக்க தெரியல அப்படின்னாவே தமிழ் அழிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இங்க நம்மள எத்தனை பேருக்கு நல்ல ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேச தெரியும்? அப்படி பேச தெரியாதவங்க எவ்வளவோ பேர் இன்டர்வியூல திணறிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் குவாலிட்டியே இல்லாத டீச்சிங் சர்வீஸ் தான். கவர்மெண்ட் நல்ல உயர்தரமான குவாலிட்டியான டீச்சிங் சர்வீஸ் வந்துட்டு அமைச்சு கம்பல்சரி அட்லீஸ்ட் எல்லா ஸ்கூல்லையும் வாரத்துல 3 நாளாவது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் சொல்லி தரப்படணும் அப்படின்னு நம்ம தாழ்மையா கேட்டுக்கிறோம். 2 லாங்குவேஜ் பாலிசியா இருக்கட்டும், 3 லாங்குவேஜ் பாலிசியா இருக்கட்டும், இதுல எந்த ஒரு பாலிசி எதை நம்ம வந்து ஒழுங்கா நீங்க வழி நடத்தினாலும் அதை ப்ராப்பரா இன்னும் நல்ல குவாலிட்டியோட டீச்சிங் சர்வீஸோட பண்ணி நடத்தி தரணும் அப்படிங்கிறது நம்ம நம்புறோம். அதுதான் நம்மளுடைய வேண்டுகோளும் கூட.